என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு அற்புதமான ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சந்தோஷமாக இருந்ததா வருத்தமாக இருந்ததாங்கிற விட 3 பேர் இந்த பிக் பாஸ் சீசன் 9 கட்டி ஆண்டாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். பார்வதி, கமருதீன், வினோத் இவங்க 3 பேருமே அவங்களா இருந்தாங்கங்க. மற்றவங்க மாதிரி நடிக்கல. அவங்களுக்கு என்ன தோணுச்சோ இதெல்லாம் மாஸ் சீன்லல்ல. அப்படி 3 பேரும் ஒன்றா அப்படி வர அந்த காட்சிகள்லாம் இப்போ கூட அப்படி கண்ணில் நிற்கிது. 3 பேருமே வெளியேறிட்டாங்க அப்படிங்கும்போது எப்படிங்க இருக்குது? இந்த பிக் பாஸில் 3 பேர், அதாவது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நியாய தர்மமான அந்த தராசு போட்டு அளக்கிற அளவுக்கு நான் நல்லவனே கிடையாது. அவங்களாக இருந்தாங்க. அதனால தான் அந்த 3 பேரை நான் இப்படி ரசித்தேன். பார்வதி, கமருதீன், வினோத். நான் ரசித்த அந்த லிஸ்ட்டு சொல்கிறேனே, நான் ரசித்த 3 பேருமே வெளியேறிட்டாங்க. எவ்வளோ சூப்பராக இருந்ததில்ல. அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சீசன் 5ல் வந்து மிக்சர் சாப்பிட்டு ராஜு ஜெயிச்சார் அப்படின்ட்டு. சீசன் 5 எவ்வளோ டஃப்பான சீசனு. பிரியங்காங்க மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது தாமரை யாருக்குமே தெரியாது. அப்படி கொண்டு வந்து அப்படி மேலே ஃபினாலே ஸ்டேஜில் வைக்கும்போது ஏதோ தண்ணி ஊற்றி நிரூப ஃபினாலே ஸ்டேஜுக்கு கொண்டு போய் தாமரையை வெளியேற்றினாங்க. அன்றைக்கி கூட நான் உடையில வருந்தலை. ஆனால் கொண்டு வந்து தாமரையை அங்கே நிற்க வச்சேன். தாமரைன்னா நீங்கள் அரசியல் பூசாதீங்க, அது தாமரைங்கிற அந்த பொண்ணை நிற்க வச்சேன். எந்தவித பின்புலம் இல்லாத குட் ஆட் குட் ஹெல்த். அது வந்து அந்த கண்டஸ்டன்ஸ் அப்படி கண்டுபிடிச்சி அப்படி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நமக்கு வந்து அவங்கெல்லாம் கிடையாது. அந்த கேமுக்கு உண்மையாக நிற்கணும். உண்மையாலே இதுதான் என்னுடைய ஆர்டர். 1 2 3 இந்த 3 பேருமே வெளியேறிட்டாங்க. 3 பேருக்குமே ஏவி இல்லை. வினோத்துக்கு வேணால் பணம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மேலே இருக்கிற 2 பேருக்கும் ஏவிலாம் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த அங்கீகாரம் இல்லை. சேல்ரி உண்டு, அது நீங்கள் வருத்தப்படாதீங்க. பட் எதுவுமே இல்லை. அது அவங்க செலிப்ரேஷன் வீக் வர முடியாது, ஃபினாலே மேடைக்கு வர முடியாது, பிக் பாஸ் கொண்டாட்டம்னு நடக்கும் அதுக்கும் வர முடியாது, அப்படிங்கிற பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது பட் இவங்க இல்லாத இந்த 3 பேர் தான் இந்த ஷோவை ரியலாக இருந்த ஆட்கள். இவங்களை தவிர்த்து அடுத்த ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் சொல்லலாம், வியானா சொல்லலாம். வேறு யாருங்க ரியலு? மற்றவங்களாம் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நடிச்சிட்டு இருந்தவங்க நல்லவங்களாக சில பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க. சில பேர் நல்லவங்களாக நடிச்சிட்டு வெளில போயிட்டாங்க. சில பேரை பற்றி பேசுகிறதுக்கு கூட ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல். ரம்யாலாம் இப்போ நல்லா பேசுகிறாங்க. அவங்க அப்படி அப்போவே பேசியிருந்தா நான் கூட நல்லா அவங்கள பற்றி பேசியிருப்பேன். உங்களில் எவ்வளோ பேருக்கு இது உண்மையாலே ஹாப்பியாக இருக்குது, உண்மையாலே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைய நாளுக்குள்ளே நம்ம போவோம். ஒவ்வொரு நாள் ரிவ்யூ பண்ணும்போதும் ஒரு 2 நிமிஷம் அங்கே கடந்துட்டு தான். நம்ம மொத்தமே 10 நிமிஷம் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் 2 நிமிஷம் அப்படி போகுது. சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான கெமியை பற்றி பேசுவோம். அதாவது கெமி வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனி. இவங்களுக்காக ஒரு 4 மணி நேரம் தம் கட்டி அந்த முக்குட்டில் படுத்திருந்த அந்த காட்சிக்கு நம்ம பாராட்டணும். ஆனால் இவங்க யோசிச்சு பாருங்கள், சாண்ட்ரா அங்கே கூட மறைச்சி வைக்கிறதுக்கு தன்னுடைய இயலாமையை தான் காட்டுறாங்க. அதாவது எல்லாரும் அங்கே போய் பேசும்போது எனக்கு உடம்பு முடியலப்பா, நான் இங்கே தான்ப்பா இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஐயோ நடிச்சிருக்காங்கங்க, பச்சையாக நடிச்சிருக்காங்கங்க. இந்த இந்த 3 லட்சம் உங்களுக்கு பிக் பாஸ் எவ்வளோ வேணாலும் காசு கொடுப்பாரு அந்த பணப்பெட்டியை நிரப்புறதுக்கு. ஏன்னா சில சீசன் ஃபஸ்ட்டு சீசன் 40 லட்சம் வரையும் போச்சு. ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும் 40 லட்சம் வரையும் போச்சு. அப்போ கூட யாருமே எடுக்கல. அது ஒன்றும் பெரிய விஷயமும் எங்களுக்கு இல்லை. இந்த முறை வந்து இந்த பணப்பெட்டி எடுக்கிறாங்களே, அது வின்னர் அமௌண்ட்லேயும் குறைய போகிறதும் இல்லை. அதையும் சொல்லியிருக்காரு பிக் பாஸு. இப்போ கனவுனத்து 18 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா வின்னருக்கு 50 லட்சம், அது கன்ஃபார்ம். ஆனால் இந்த பொண்ணு அப்பவும் அந்த உடம்பு சரியில்லாததை சாதகமாக மாற்றி கெமியை கொண்டு போய் ஒளிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திவ்யாவுக்கு சொல்லவே இல்லை, மற்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுது. அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது அரோரா முதலாக கை தூக்குறாங்க வீட்டில் வந்து. ஆனால் பிக் பாஸ் பிரியாணியை பார்த்தா எங்கள் தேவி அரோரா வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்களே, ஏன் வடிக்கலை? தேவி அவங்க அப்படியே தேவி. சார் எப்படி அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறீங்க தேவின்ட்டு பலூனுக்கு? புரியலடா எனக்கு. எவ்வளோடா அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க? சத்தியமாக எனக்கு புரியவே இல்லைங்க. நல்லவங்களை இவங்க கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாம் பேசுகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத இருக்குது. கடைசியில் அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்கல்ல, நம்ம தோற்றுட்டோம்ல. அவனுங்க நினச்ச அந்த மிக்சரெல்லாம் உள்ளே ஓடிச்சு திவ்யாவை தவிர்த்து. திவ்யா பாவம், அது எனக்கு பிஆரா என்ன, அந்த பொண்ணு ஏதோ ஒரு பர்சன்ட் அதுக்கிட்ட உண்மை இருக்குயா. மற்ற 4 பேரும் நடிப்பு சூறாவளி. கானா வினோத் ஏன்ப்பா அப்படி ஏமாந்துட்டேன். அட்லீஸ்ட் நீ ஜெயிக்கிறத பார்க்குறதுக்காக ஃபினாலே நாங்கள் பார்க்குறதுக்காக வருவோம். இப்போ நாங்கள் ஃபினாலேவே பார்ப்போமா என்னன்னு தெரியலன்னு நிறைய பேர், ஏன்னா சாட்டர்டேக்கு அப்புறம் நிறைய பேர் பார்க்கலன்னு கமெண்ட் என் சேனல்லையே போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அது உண்மை தான்.
ஆனால் ரம்யா இன்றைக்கி கேட்ட கேள்விலாம் இது நம்பிக்கை துரோகங்க. அவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் உன்னை நம்பவே இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அவங்க பின்னாடி எதுக்கோ போகிறாங்க. மாப்பு சோப்பில் உன் புருஷனை ஜெயிக்க வைக்கணும்னு பெஸ்ட்டு பர்ஃபார்மரு 5 காயின் கொடுத்த இது பச்சையாக தெரியும். உன் புருஷன் பெரிய பர்ஃபார்ம் பண்ணான். ஐயோ அவரை பற்றி பேசினா வேறு கேஸ் கொடுத்துருவார். அதனால தான் ஐயோயோ என்னங்கடா இது என்ன மாதிரி பித்தலாட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி தான் சொல்ல தோணுது. ஆனால் என்டர்டைன்மெண்ட்டாக திவாகர் கரெக்டாக அவருக்கு தெரிஞ்சதாக அவர் பண்ணுறாருப்பா. அது கொஞ்சம் கலாயில் கொஞ்சம் எல்லை மீறுறாங்க 2 பேருமே. அந்த தகுதிங்கிற வார்த்தை அவருக்கு புரிஞ்சிருக்கு. வெளில வந்துட்டு கானா வினோத்தை பற்றி பேசின விஷயம் ரொம்ப அதிகமான முறையில் மக்களால் வெறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நான் தகுதி பற்றி பேசலை அப்படிங்கிறாரு. பட் உங்களுக்கு நல்லதுக்கு தானே ஃபேண்ட்டில் அந்த டப்பா தெரியுதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை கூட உனக்கு ஒரு கௌரவ பிரச்சனை ஆகுதுன்னா என்ன, நீங்களாம் டாக்டர் தானே திவாகர், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிருக்கணும். இந்த ஹோம் டூரில் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு என்னென்னா, நம்பிக்கை துரோகம் நடந்தது. அது ரம்யா வெளிப்படுத்திய அந்த பாங்கு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா நான் அன்றைக்கி தெரியாத பேசிட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உன் மேலே நம்பிக்கையே இல்லை, நீ ஒரு பாம்பு தான் அப்படிங்கும்போது எப்படி நம்ம யார் கூட பழகவே நம்மளால் தோணலைல்ல பா. அதெல்லாம் அதுதான் நான் சொல்கிறேன், மலையாளி மூட சுத்தமாக ஏமாத்திருக்கு. காட்டுறாங்க பாருங்க, பாம்பு விஷப்பாம்பு சீண்டி இருக்குது பல பேரை. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது சில பேர் பார்க்கும்போது அப்படி கௌரவமாக, இப்போ என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்னெல்லாம் நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி உள்ளவன். ஆனால் சாண்ட்ரா மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது நம்ம இவங்க பெரிய ஆள், இவங்க டீசென்ட் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நினச்சி உழுவுறோம்ப்பா. அது கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிங்க. வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவன், நல்ல ட்ரெஸ்ஸு போடுறவன் நல்லவன் அப்படிங்கிறது நமக்கு மனோதத்துவமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது உண்மை இல்லை அப்படிங்கிறது சாண்ட்ரா மூலமாக நமக்கு இந்த பிக் பாஸில் கன்வே பண்ணுறாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து இன்றைக்கி வேறு என்ன நடந்தது, LBW டீம்னு ஒரு டீம் வந்தது. அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அந்த கெமியின் உழைப்பு, ஆனால் அந்த பொண்ணை இவ்வளோ அசிங்கப்படுத்தணுமா அவமானப்படுத்தணுமான்னு எனக்கு தெரியல. ஒரு கெஸ்ட்டாக உள்ளே நுழையும் போது 4 மணி நேரம் முக்குட்டு போட்டு உட்கார வச்சுருக்கிறது, அந்த ஸ்போர்ட்டிவாக அந்த பொண்ணு நம்ம ஏதோ சாதிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அது சாதனையாக அது பண்ணிச்சு. ஆனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் இவனுக்கு எவ்வளோ அழகாக ஏமாற்றுவானுங்கிறத நமக்கு படம் போட்டு காட்டினார் பிக் பாஸ். இன்னும் அவர் அஸ்கி வாய்ஸ்லாம் பேசுகிறாரு. நான் பிக் பாஸ் குரலை எனக்கு கேட்க கடுப்பாகுதுங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு கண்டஸ்டன்ஸ் ஆதரிக்கலாம், இன்னொருத்தவங்க இன்னொரு கண்டஸ்டன்ட், அது தப்பு கிடையாது. ஆனால் பிக் பாஸ்க்கு எல்லாருமே ஈக்குவல். ஆனால் அவன் அப்படி நடந்துக்கலையே. அவனுக்கு ஒருத்தன் காசு கொடுக்குறான்னா, அவன் சொல்கிறத கேட்குறான்னா, இவன் எப்படி பிக் பாஸ்? இவன் பிக் பாஸ் இல்லையே, இவன் பிக் பாஸ் இல்லை. அப்போ இவனுக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கான், கண்ணுக்கு தெரியாத ஒரு பாஸ். அப்போ இதுதான் உலக நியதி. நீங்கள் தெரிஞ்சுங்க நண்பர்களே, நீங்கள் நேர்மையாக உண்மையாக 100% உழைத்தாலும் உங்கள் உழைப்பு அங்கே பேசப்படாது. உங்களுக்கு மேலே ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாத இருப்பான் இல்லையா, அவன் இடும் ஆணைக்கு நம்ம ஆடும் பொம்மைன்னு நினைக்கிறான். அதனால தான் என்கிட்ட விலை பேசினானுங்கள்ல சில பேர். அப்போ நான் சொன்னேன், நான் ரோட்டில் நடந்து வீடியோ போடுவேன், பஸ்ஸில் போட்டு வீடியோ போடுவேன். உங்ககிட்ட பிச்சை காசு வாங்கினேன்னா நீ சொல்கிறத கேட்கணுண்டா பரதேசி நாயை அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? சில பேர் காசு வாங்கிட்டு பண்ணுவானுங்க, நம்ம அப்படி பண்ண மாட்டோம்ல. அதுக்கு சொல்ல வரேன், இவனுங்க வாங்குறானுங்கல்ல, அது ஏன்டா பணத்துக்கு பின்னாடி. நான் 2 பேர் உனக்காக தேரையே இழுத்துட்டு போனவங்கள அவன் பேசக்கூடாதுன்னா நீ பேச மாட்ட அப்படின்னா, உன் மேலே கூட எனக்கு கோவம் கிடையாது. நீ காசுக்கு போ, நீ உன்னை பார்த்தது கூட கிடையாது. விஜய் சேதுபதி, நீ எல்லாம் இப்படி நடக்கலாமா சேதுபதி? என்னடா எப்பட்றா பணம்னா எப்பட்றா இப்படி மண்டிடுறீங்க? பணத்துக்கு மண்டிடாதீங்கடா. அப்போ தான்டா நீங்கள் நல்ல மனுஷன்னு குட் எழுத்து பாராட்டும்.